அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு புதிய தொடக்கமாக அடுத்த 14 நாட்களில் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக அமைய போகிறது. இந்த நேரத்தை மிதுன ராசினியர்களான நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள். அந்த வகையில் நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் மிதுன ராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த அடுத்த 14 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விதத்தில் அதிர்ஷ்டமும் மாற்றங்களும் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொல்ல போற விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள், அதிர்ஷ்டம் அல்லது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று விருப்பப்படக்கூடியவர்கள் அவற்றை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரேஷம் 1ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டான ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 14 நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த 14 நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதமான முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க. ஆனா சில சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு செயலை செய்வதோ அல்லது யாரிடமும் ஒரு சொல்லை சொல்லும் போது அவர்கள் அதை எதிர்மறையாக புரிந்து கொண்டு உங்களிடம் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடலாம். அதனால் கவனமாக இருப்பது மிதுன ராசினியர்களுக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. குறிப்பா இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள்ல நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அந்த முடிவு உங்களுடைய திருமணமாக இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமாக இருக்கலாங்க. ஆனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை தீர ஆலோசித்து நிதானமாக யோசித்து அந்த முடிவை எடுப்பது நல்லது. குறிப்பா முதலீடு சம்பந்தமான முடிவாக இருந்தால் அதிக கவனம் செலுத்துவது நல்லது என்பதையே கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல உறவினர்களிடமும் சரி, குடும்பத்தினரிடமும் சரி, அல்லது நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய இடங்களாக இருந்தாலும் யாருடன் பழகுவதாக இருந்தாலுமே சற்று நிதானமாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். இந்த வார்த்தைகளால் உங்களுடைய பெயருக்கு அவப்பை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது. இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குங்க. குறிப்பா நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க. அதிலும் மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் சரி சற்று பொறுமையோடு அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை நீங்கள் செய்கிறீர்கள் அல்லது செய்யாமல் போனாலும் சரி, அவர்கள் என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லிவிட்டு அவற்றை தவிர்த்து விடுங்க. அவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதே போல உங்களுக்கு கடந்த சில மாதங்களாக வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து விட்டு எப்போது செல்ல வேண்டும் என்று அவர்களிடம் கேட்காதீங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவை உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம், துறை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டவர் மிதுன ராசினியர்கள் அதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. மேற்கொண்டு விட்டு உடனே நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். நிச்சயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கூடிய விரைவில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உங்களுடைய வேலையை தொடர்ந்து பார்த்து வரும்போது கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் அதற்கான முன்னேற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 14ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய மன
மனதிற்கு பிடித்த ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை, ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அவர்கள் உங்களுக்கு தேவையான அளவிற்கு உதவியும் செய்வாங்க. அது உங்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. என்னதான் அவர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள், அதாவது ஒரு சிலர் உங்களுடைய பெயரை அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் உங்களுடைய வேலையை நீங்களே கூடுமான வரைக்கும் செய்து முடிப்பது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வாரங்கள் முழுவதுமே மெதுவான வளர்ச்சி இருக்கும். ஆனால் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக இல்லை என்றாலும் கூட இது நிரந்தரமான வளர்ச்சி என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த வளர்ச்சியின் காரணமாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க. இதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் நிச்சயம் கிடைக்குங்க. மிதுன ராசினியர்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. நீங்கள் துணிந்து அதற்கான வேலைகள் இந்த வாரங்கள்ல ஆரம்பிக்கலாம். அதாவது அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருக்கும் அல்லது அதற்கான படிப்பை படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் இந்த 2 வாரங்களுக்குள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த வாரங்கள்ல முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. இந்த முதலீடுகள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம். நிச்சயமாக முதலீடில் ஈடுபட வேண்டும் என்ற நிலை இருந்துச்சு என்றாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. அதே போல மிதுன ராசினியர்களுக்கு இந்த 2 வாரங்கள் முழுவதுமே வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. அதே போல் அவசிய செலவுகளை மேற்கொள்ளுங்க. வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள் அல்லது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த 2 வாரங்கள் அமையிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த 2 வாரங்கள் அமையிருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. கடனை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வழி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய பணியை நீங்கள் சரிவர செய்து வரும்போது நிச்சயம் அதற்கான முன்னேற்றம் மற்றும் பலாபலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல இந்த காதலில் உள்ள மிதுன ராசினியர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க. இரு வீட்டாரின் சம்மதத்தை நாடி இருப்பவர்களுக்கு நிச்சயம் இந்த 2 வாரத்திற்குள் இரு வீட்டாருடைய சம்மதத்தோடு உங்களுடைய திருமணம் நிச்சயமாக நடந்தேற இருக்கு. மார்கழி மாதம் என்பதால் திருமணம் நடைபெறாதே என்பது பலருடைய கேள்வியாக இருக்கலாம். ஆனால் தை மாதத்தில் நிச்சயம் உங்களுடைய திருமணம் நடைபெறுங்க. இந்த 2 வாரங்களுக்கு இரு வீட்டாருடைய சம்மதம் கிடைப்பதே ஒரு பெரிய சாதனையாக உங்களுக்கு அமையிருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல ஏதோ ஒரு முன்னேற்ற பாதை இந்த 2 வாரங்களுக்குள் உங்களுக்கு தென்படும். திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக குடும்பத்தில் குதூகலமும் மன நிறைவும் நிம்மதியும் நிறைந்திருக்குங்க. இத்தருணங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தும் விதமாகவே அமையிருக்கு. வெளிநாடு சென்றுள்ள பிள்ளை தாய்நாடு திரும்புவது உங்களுக்கு மனதில் ஆறுதலையும் மன நிம்மதியையும் உற்சாகத்தை பெற்று தர இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வாரங்கள்ல மிதுனராசினியர்களான நீங்கள் என்ன கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டின் பூஜை அறையில் மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக அமையும்.